ஸோ நம்ம சின்சான் ஒரு 6 எபிசோடு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சின்சான் மீட்டிங்கன்னா இந்த வீடியோ கிளிக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் நம்ம சின்சானே அவங்க ஃப்ரெண்ட்ஸையும் காமிக்காங்க. அவங்க வந்து வெயிலுக்காண்டி ஒரு இடத்துல ஒதுங்கியிருக்காங்க. அப்போ நம்ம கசாமா சொல்லுதான் இந்த வெயிலுக்கு ஒரு ஐஸ்கிரீம் தோட்டம் நல்லாயிருக்கும் அப்படின்னா, அதுக்கப்புறம் மசாவும் ஆமாம் இந்த வெயிலுக்கு ஒரு ஐஸ்கிரீம் தோட்டம் நல்லாயிருக்கும் அப்படின்னா, அதுக்கப்புறம் போ வந்து ஆமாம் வாங்க ஐஸ்கிரீம் சாப்பிட போவோம் அப்படின்னா, அப்போ அவங்க எல்லோரும் கற்பனை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஐஸ்கிரீம் இந்த வெயிலுக்கு எப்படி சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு கற்பனை பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம மசாவை கற்பனை பண்ணுவான், அந்த வெயிலுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு பீச்சில் குளித்தா எப்படி இருக்குன்னு நம்ம மசாவை கற்பனை பண்ணிகிட்டு இருப்பான். ஆனால் நம்ம சின்சான் மட்டும் வித்தியாசமாக கற்பனை பண்ணிகிட்டு இருக்கான். அவங்கெல்லாம் யாரையா இப்படி கற்பனை பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு நினைப்பாங்க. உடனே இவங்கெல்லாம் வெளியே வந்து நம்ம போ சொல்லுவான், கண்டிப்பாக இன்றைக்கி ஐஸ்கிரீம் சாப்பிட்டே ஆகும் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் இவங்க காசுக்காகவே முழுசாகவே தேடி பார்ப்பாங்க. ஆனால் ஒரு ஐஸ்கிரீம் கடையும் கிடைக்காது. உடனே அவங்க ஊரை விட்டு வெளியே வந்து நடந்துகிட்டே இருப்பாங்க. அப்போ நம்ம மசாவை சொல்லுவான், பாட போங்கப்பா எனக்கு நடந்து ரொம்ப டயர்டாயிட்டு அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு நம்ம சின்சானும் மரத்துக்கடியில் போய் உட்காந்து ஆமாப்பா ரொம்ப வேர்த்து கொட்டுது நடந்து ரொம்ப டயர்டாயிட்டு அப்படின்னு நம்ம சின்சான் உட்காந்துருவான். அப்போ அவங்களும் போங்கப்பா ஐஸ்கிரீம் கடையே கிடைக்க மாட்டேக்கா அப்படின்னு அவங்களும் அந்த இடத்துல உட்காருவாங்க மரத்துக்கடியில். இடம் இல்லைன்னு உடனே சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் கடைசியில் எல்லோரும் ஆளுக்கு ஒவ்வொரு சைடில் உட்காந்து விடுவாங்க. அதுக்கப்புறமா மசா வந்து சொல்லுவான், என்னடா ஐஸ்கிரீமும் கிடைக்க மாட்டேங்குது நடந்து கால் தான் வலிக்கு அப்படின்னு நம்ம மசா சொல்லுவான். அது சொல்லிக்கிட்டு இருக்கல நம்ம போ வந்து அங்கே பாருங்க போ ஒரு ஐஸ்கிரீம் கடை அப்படின்பா. நம்ம போ அங்கே பார்த்தா உண்மையிலே ஐஸ்கிரீம் கடை இருக்கும். இவங்களும் ஒரு வழியாக எப்பா ஐஸ்கிரீம் கடை கண்டுபிடிச்சிட்டோன்னு அங்கே போய் பார்த்தா இவங்ககிட்ட ஒரு ஐஸ்கிரீம் வாங்கலவுக்கு தான் காசு இருக்கும். இவங்களும் வேறு வழி இல்லாமல் ஒரே ஒரு ஐஸ்கிரீம் மட்டும் வாங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் சாப்பித்திரி போட்டு பார்ப்பாங்க. அதில் நம்ம மசாவை வச்சுருவோம். அதுக்கப்புறம் இவங்களும் மசாவை சாப்பிடுன்னு நம்ம மசாவை சாப்பிட்டு முடிச்ச ஒரு வாய் தான் வைப்பான். அதுக்கப்புறம் இவங்களும் பறக்க ஐஸ்கிரீம் சாப்பிட்ருவாங்க. எப்பா ஐஸ்கிரீம் சாப்பிட்டோன்னு இவங்க வீட்டுக்கு அப்படியே நடந்து போயிட்டுருக்கையில் இவங்களால இந்த ஊரை விட்டு வெளியே போக முடியாது. ஏன்னா அது ஒரு மிஸ்ட்ரி வில்லேஜ் மாதிரி இருக்கும். இவங்க வந்து திரும்பி அதே இந்த வில்லேஜுக்குள்ளேயே வந்துக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம மசாவை சொல்லுவோம், அட போங்கப்பா அந்த வீட்டுக்கே போக முடியாது போல் அப்படின்னு நம்ம மசாவை அழுதுகிட்டு இருப்பான். அப்போ தான் நம்ம பிரின்ஸிபல் வந்துடுவார். நம்ம பிரின்ஸிபல் வந்தோடனே இங்கேயா வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் கூட்டி போயிடுவார் நம்ம பிரின்ஸிபல் சார். அதுக்கப்புறம் அங்கே போனோடனே அவங்களாம் அந்த வில்லேஜுக்குள்ளே ஏன் போனீங்க, அது ஒரு மாதிரி மிஸ்ட்ரி வில்லேஜ், அந்த வில்லேஜுக்குள்ளே போனவங்களாம் இது வரைக்கும் வெளியே வந்த கிடையாது அப்படின்னு நம்ம கேங்கிட்டு சொல்லுவார். இதோட இந்த எபிசோடு அவங்க முடிச்சுட்டாங்க. அதனால் நானும் இந்த எபிசோடு முடிச்சுக்கிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு அப்படியே வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.